மேற்கத்திய நாடுகளில் மூன்றாம் உலகப் போர் ஏற்படும் அச்சம் கணிசமாக உயர்ந்துள்ளது. பொலிட்டிகோ வெளியிட்ட புதிய கருத்து கணிப்பு. உலக அரசியல் நிலைமைகள் மேலும் நிலையற்றதாக மாறி வருவதாக மக்களிடையே உருவாகியுள்ள மனநிலையை இந்த ஆய்வு வெளிப்படுத்துகிறது. அமெரிக்கா, கனடா, UK, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய 5 முக்கிய மேற்கத்திய நாடுகளில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் பெரிய அளவிலான உலகப் போர் வெடிக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக பலர் நம்புகின்றனர். கருத்து கணிப்பின் முடிவுகளின்படி அமெரிக்கா, கனடா, UK மற்றும் பிரான்ஸ் ஆகிய 4 நாடுகளில் பெரும்பான்மையானோர் அடுத்த சில ஆண்டுகளில் மூன்றாம் உலகப் போர் நிகழ வாய்ப்புள்ளது அல்லது மிக அதிக வாய்ப்புள்ளது என்று கருதுகின்றனர். ஜெர்மனியில் மட்டுமே பெரும்பாலானோர் 5 ஆண்டுகளுக்குள் உலகப் போர் நிகழ வாய்ப்பு குறைவு என்று மதிப்பிட்டுள்ளனர். இந்த மாற்றம் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்கதாகும். அப்போது உலகப் போர் வெடிக்கும் என்று நம்பியோரின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. இந்த கருத்து கணிப்பை நடத்திய பப்ளிக் ஃபர்ஸ்ட் நிறுவனம் புவிசார் அரசியல் பதற்றங்கள் அதிகரித்திருப்பதே மக்களின் பார்வையை கடுமையாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பப்ளிக் ஃபர்ஸ்ட் நிறுவனத்தின் கருத்து கணிப்பு தலைவர் செப் ரைட் கூறியதாவது, கடந்த ஒரு ஆண்டுக்குள் மேற்கத்திய மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. உலகம் பாதுகாப்பற்ற திசையில் நகர்கிறது என்ற உணர்வு வலுவடைந்துள்ளது. கூட்டணிகளும் நிலைத்தன்மையற்றதாக பார்க்கப்படுகின்றன. ஐக்கிய ராஜ்யத்தில் 2031ஆம் ஆண்டுக்குள் புதிய உலகப் போர் நிகழ வாய்ப்புள்ளது அல்லது மிகவும் அதிக வாய்ப்புள்ளது என்று 43% பேர் நம்புகின்றனர். கடந்த ஆண்டு இது 30% இருந்தது. அமெரிக்காவில் இந்த எண்ணிக்கை 38%இலிருந்து 46% உயர்ந்துள்ளது. பாதுகாப்பு செலவினம், பொதுமக்கள் தயக்கம். மூன்றாம் உலகப் போர் குறித்த அச்சம் அதிகரித்தாலும் நேட்டோ பாதுகாப்பு செலவுகளை அதிகரிப்பதற்கு பொதுமக்கள் முழுமையான ஆதரவை வழங்கவில்லை என்பதும் கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஐக்கிய ராஜ்யம் மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் கொள்கை ரீதியாக பாதுகாப்பு பட்ஜெட்டை உயர்த்துவதற்கு பெரும்பான்மையினர் ஆதரவு தெரிவிக்கின்றனர். ஆனால் அதற்காக வரி உயர்த்துதல், அரசு கடன் அதிகரித்தல் அல்லது பொது சேவைகளின் குறைப்பு தேவைப்படும் என்றால் ஆதரவு கடுமையாக குறைகிறது. போர் அச்சம் அதிகரித்தாலும் பாதுகாப்பு மேம்பாட்டுக்காக மக்கள் தியாகங்களை செய்ய தயாரில்லை என்று ரைட் குறிப்பிட்டார். ஜெர்மனியில் பாதுகாப்பு செலவினம் முக்கிய முன்னுரிமைகளில் கடைசி இடங்களில் ஒன்றாக உள்ளது. பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் வர்த்தக மற்றும் நிதி தொடர்புடைய பாதுகாப்பு பட்ஜெட் உயர்வுக்கு ஆதரவு 30%க்கும் கீழ் குறைந்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் ஐரோப்பிய பாதுகாப்பு கவலைகளின் மையமாகவே தொடர்கிறது. ரஷ்யா ஐரோப்பிய அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கனடாவில் பதிலளித்தவர்களில் பலர் அமெரிக்காவையே தங்கள் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஆபத்தாக குறிப்பிட்டுள்ளனர். பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஐக்கிய ராஜ்யத்திலும் அமெரிக்கா 2வது பெரிய அச்சுறுத்தலாக கருதப்பட்டுள்ளது. இது சீனாவை விட அதிகமாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஆய்வு தெரிவிக்கிறது. அணுசக்தி மோதல் குறித்த அச்சமும் அதிகரித்துள்ளது. அமெரிக்கா, UK, பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் குறைந்தது 1/3 பங்கு மக்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு மோதலில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்படும் வாய்ப்பு உள்ளது என்று நம்புகின்றனர். இந்த கருத்து கணிப்பு ஜெர்மனியில் நடைபெறவுள்ள வருடாந்திர மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டுக்கு முன்னதாக வெளியாகியுள்ளது. உலக தலைவர்கள் பாதுகாப்பு உறுதிமொழிகள், கூட்டணி நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு செலவுகள் குறித்து விரிவான ஆலோசனைகளில் ஈடுபட உள்ளனர். சர்வதேச அரசியல் சூழல் மேலும் பதற்றமாக மாறிவரும் நிலையில் மக்களிடையே உலகப் போர் அச்சம் அதிகரித்து வருகிறது. அதேவேளை பாதுகாப்பு உறுதிமொழிகளை வலுப்படுத்த தேவையான பொருளாதார சுமைகளை ஏற்கும் மனப்பாங்கு குறைந்து வருவது கொள்கை நிர்ணயாளர்களுக்கு பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலை தொடர்ந்து ஆயுதமயமாக்கி வருவது புதிய போர்களுக்கான முன்னோட்டம். ஏமன் அன்சரல்லா இயக்கத்தின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி பரபரப்பு அறிவிப்பு. ரமதான் புனித மாதத்தை முன்னிட்டு வழங்கிய உரையில் அவர் கடுமையான அரசியல் விமர்சனங்களை முன்வைத்தார். இஸ்ரேல், பாலஸ்தீனம், லெபனான் மற்றும் சிரியா மக்களுக்கு எதிராக பல்வேறு வகையான தாக்குதல்கள் மற்றும் மீறல்களை மேற்கொண்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அமெரிக்கா இஸ்ரேலை அதிக அளவில் ஆயுதமயமாக்கி வருவது புதிய சண்டை சுற்றுக்கு திட்டமிட்ட தயாரிப்பாகும் என்றும் வலியுறுத்தினார். இஸ்ரேலிய ஆட்சியாளர்கள் அமெரிக்க ஆதரவுடன் பிராந்தியத்தின் அனைத்து மக்களையும் கட்டுப்படுத்தும் நோக்கில் செயல்படுகின்றனர் என அவர் தெரிவித்தார். இந்த முயற்சிகளுக்கு முன்னிலையில் முக்கிய தடையாக இருப்பது இஸ்லாமிய குடியரசான ஈரான் எனவும் குறிப்பிட்டார். ஈரானின் அரசியல் நிலைப்பாடு உறுதியானதும் வலிமையானதுமாகும். அந்நாட்டு மக்களின் ஆதரவு அதற்கு பெரும் பலமாக உள்ளது என்றும் அவர் கூறினார். லெபனான் தொடர்பாக அவர் வெளியிட்ட கருத்தில் இஸ்ரேல் அந்நாட்டின் எதிர்ப்பு சக்தியான ஹிஸ்புல்லா இயக்கத்தை ஆயுதமிழக்கச் செய்ய அழுத்தம் கொடுக்கிறது என தெரிவித்தார். ஆயுதமேந்திய அமைப்புகளையும் இஸ்ரேல் ஆயுதமயமாக்குகிறது என்றார். தங்கள் நிலத்தை பாதுகாக்கும் மக்களை ஆயுதமிழக்கச் செய்ய முயல்கின்றது, ஆனால் ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்தும் தரப்பினருக்கு ஆயுதங்களை வழங்குகிறது என அவர் கடுமையாக விமர்சித்தார். மேலும் விவசாய நிலங்களில் விஷ பூச்சிக்கொல்லிகள் தெளித்து சேதப்படுத்தப்படுவது மிகுந்த அநியாயமும் அகந்தையும் கொண்ட செயலாகும் என்று அவர் கூறினார். விவசாயிகளுக்கும் எதிர்ப்பு சக்திகளின் ஆயுதங்களுக்கும் என்ன தொடர்பு என்று கேள்வி எழுப்பிய அவர் பொதுமக்களை இலக்காக கொண்ட நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கவை என்றார். சிரியா குறித்து பேசும்போது அந்நாட்டின் சில பகுதிகளில் கட்டுப்பாட்டில் உள்ள குழுக்களின் நிலைப்பாடுகளுக்கு மாறாக இஸ்ரேலிய மீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்தார். இது பிராந்தியத்தின் நிலைத்தன்மையை மேலும் பாதிக்கும் என்று எச்சரித்தார்.
பாலஸ்தீன பிரச்சனையை சுட்டிக்காட்டிய அவர், காசா பகுதியில் மக்கள் கடுமையான முற்றுகையால் மனிதாபிமான நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் என்றார். இஸ்ரேலுடன் தொடர்புடைய சில குழுக்கள் அங்கு செயல்பட்டு வருவதாகவும் இது ஆபத்தான முன்னேற்றமாகும் என்றும் தெரிவித்தார். பாலஸ்தீன கைதிகள் மீது சித்திரவதை தொடர்ந்து நடைபெறுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். அத்துடன் அல்-அக்ஸா பள்ளிவாசல் மீதான மீறல்கள் அதிகரித்து வருவதாகவும் இது இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய புனித தளமாகும் என்பதால் இது தீவிர எதிர்வினைகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்தார். மேற்கு கரையை இணைத்துக் கொள்ளும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் பாலஸ்தீன மக்களின் இருப்பை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முந்தைய அமைதி ஒப்பந்தங்கள், குறிப்பாக ஓஸ்லோ ஒப்பந்தம் மற்றும் அதன் பின்னர் செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் நடைமுறையில் புறக்கணிக்கப்படுகின்றன என்றார். மேலும் அமெரிக்க தொழிலதிபர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான வழக்கில் வெளியான ஆவணங்கள் உலக அரசியல் வட்டாரங்களில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளன என்று கூறிய அவர், அவை பல்வேறு தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களை சுற்றியுள்ள சர்ச்சைகளை வெளிச்சமிட்டுள்ளன என்றார். குழந்தைகள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்ட கொடூர குற்றங்கள் குறித்து வெளிவந்த தகவல்கள் மனித குலத்திற்கு அவமானகரமானவை என அவர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு அழுத்தங்களும் கடுமையான தடைகளும் நீடித்த போதிலும் ஈரானின் அணு தொழில்துறை புதுமையான அசாதாரண முன்னேற்றங்களை பதிவு செய்துள்ளதாக ஈரானின் அணு ஆற்றல் அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி அறிவிப்பு. ஈரானின் அணு ஆற்றல் அமைப்பின் தலைவராக உள்ள முகமது இஸ்லாமி மஷ்ஹத் நகரில் மாணவர்களிடம் உரையாற்றிய போது, பல ஆண்டுகளாக எதிரிகள் வெளியிலிருந்து அழுத்தம் கொடுத்து உள்ளிருந்து உடைக்கும் உத்தியை பின்பற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். நாட்டின் முன்னேற்றத்தை தடுக்க ஹார்ட்வேர் மற்றும் சாப்ட்வேர் கருவிகள் உட்பட பல்வேறு முறைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நமது முன்னேற்றம் அசாதாரண என்று அவர் வலியுறுத்தினார். உலக அதிகார மையங்கள் ஈரானின் எண்ணெய், எரிவாயு மற்றும் தாது வளங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயல்கின்றன என்று இஸ்லாமி குற்றம் சாட்டினார். எரிசக்தி வளங்களில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இருப்பதுடன் பெரும் தாது வளங்களையும் கொண்டுள்ளதால் ஈரான் உலக சக்திகளின் கவனத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தடைகளே நாட்டை கீழ்ப்படைய செய்யும் அவர்களின் முக்கிய கருவி என்று அவர் தெரிவித்தார். அணு ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்க விலகல், ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க விரும்பவில்லை என்ற நிலைப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற சர்வதேச பேச்சுவார்த்தைகள் 2015ஆம் ஆண்டு ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ற அணு ஒப்பந்தத்தில் முடிவடைந்ததை நினைவூட்டினார். ஈரான் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர 5 உறுப்பினர்கள் மற்றும் ஜெர்மனி இடையே கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் 2016 ஜனவரியில் அமலுக்கு வந்தது. அதன் கீழ் ஈரான் தனது அணு திட்டத்தின் சில அம்சங்களில் வரம்புகளை ஏற்றுக்கொண்டது. பதிலுக்கு பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட்டன. ஆனால் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் 2018ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகியதை இஸ்லாமி கடுமையாக விமர்சித்தார். அவர்களால் JCPOA தாங்க முடியவில்லை என்று அவர் கூறினார். இதற்கிடையில் ஈரானின் உயர்நிலை தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி லாரிஜானி அடுத்த சுற்று அணு பேச்சுவார்த்தைகளுக்கான தேதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இருதரப்பும் பேச்சுவார்த்தைகளை தொடர ஆர்வமாக உள்ளன என்றும், ஆனால் தொடர்புடைய தலைநகரங்களில் மேலதிக ஆலோசனைகள் அவசியம் என்றும் கூறினார். கத்தாரிலிருந்து அளித்த பேட்டியில் அமெரிக்காவுக்கு எழுத்துப்பூர்வ செய்தி அனுப்பியதாக கூறப்படும் தகவல்களை அவர் மறுத்தார். ஓமன் மூலமாக சில தொடர்புகள் ஏற்பட்டுள்ளன, அவை ஆய்வுக்காக டெஹ்ரானுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கினார். அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக கத்தார் மற்றும் ஓமன் நாடுகள் எடுத்துள்ள ஆலோசனைகளை ஈரான் நேர்மறையாக மதிப்பிடுகிறது என்றும் லாரிஜானி தெரிவித்தார். தோஹாவில் அவர் கத்தார் வெளியுறவு அமைச்சரையும் ஹமாஸ் இயக்கத்தின் பிரதிநிதிகளையும் சந்தித்து தடைகள் தளர்த்தல், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்ததாக கூறினார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் ஒப்பீட்டளவில் நல்லவை என்றும் வாஷிங்டன் பொருத்தமான தீர்வு நோக்கி நகர விரும்புகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் ஒரு சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு இறுதி முடிவை கணிக்க முடியாது, தொடர்ச்சியான முன்னேற்றத்தை கவனிக்க வேண்டும் என்றும் எச்சரித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க இராணுவ முன்னிலை மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2வது விமானம் தாங்கி கப்பல் குழுவை விரைவில் மத்திய கிழக்குக்கு அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது ஈரான் உடனான அணு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. அவர் குறிப்பிட்டதாவது, USS ஜெரால்ட் R. ஃபோர்டு விமானம் தாங்கி கப்பல் தற்போது கரீபியன் பகுதியில் உள்ளதாகவும் அது மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலை கொண்டுள்ள அமெரிக்க படைகளுடன் இணைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அது விரைவில் புறப்படும். ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் நமக்கு அது தேவைப்படும் என்று அவர் எச்சரித்தார். அமெரிக்க படைகள் முழுமையான தயார் நிலையுடன் உள்ளன என்றும் தேவையான எந்த கட்டத்திற்கும் நகர தயார் என்றும் அவர் கூறினார். ஈரானுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமையலாம் என்ற நம்பிக்கையையும் டிரம்ப் வெளிப்படுத்தினார். அதேவேளை ராஜதந்திரம் தோல்வியடைந்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அப்படி இல்லையெனில் அது ஈரானுக்கு மிக மோசமான நாளாக இருக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். பிப்ரவரி 12ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையிலும் வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையே ஒப்பந்தம் அவசியம் என்றும், இல்லையெனில் மிகவும் அதிர்ச்சிகரமான நிலை உருவாகும் என்றும் அவர் கூறியிருந்தார். நான் விரும்பும் வரை அவர்களுடன் பேசுவேன். ஒப்பந்தம் எட்டப்படுமா என்பதை பார்ப்போம். முடியாவிட்டால் 2ஆம் கட்டத்துக்கு செல்ல வேண்டி வரும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் 2ஆம் கட்டம் குறித்த விவரங்களை வெளிப்படையாக சொல்லாமல் அது ஈரானுக்கு மிக கடுமையானதாக இருக்கும் என மட்டும் குறிப்பிட்டார். உக்ரைன் போர் நிலையை பற்றியும் அவர் கருத்து தெரிவித்தார். விளாடிமிர் ஜெலன்ஸ்கி விரைவாக நகர்ந்து போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்தை நோக்கி செயல்பட வேண்டும் என டிரம்ப் வலியுறுத்தினார். ரஷ்யா ஒப்பந்தத்தை விரும்புகிறது, ஜெலன்ஸ்கி நகர வேண்டும், இல்லையெனில் சிறந்த வாய்ப்பை இழக்க நேரிடும் என்று அவர் தெரிவித்தார். வேறு ஒரு முக்கிய அறிவிப்பாக, கடந்த மாதம் அரசியல் மாற்றத்திற்குள்ளான வெனிசுலாவுக்கு
பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். இருப்பினும் பயண தேதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்நிலையில் வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் காரகாஸில் அமெரிக்க எரிசக்தி செயலர் கிறிஸ்டோபர் ரைட்டை வரவேற்றார். மிராஃப்ளோரஸ் அரண்மனையில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட சந்திப்பு இரு நாடுகளுக்கிடையேயான எரிசக்தி ஒத்துழைப்பை மையமாக கொண்டது. எண்ணெய் உற்பத்தி விரிவாக்கம் மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. வெனிசுலா உலகின் மிகப்பெரிய நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் இருப்புகளை கொண்ட நாடுகளில் ஒன்றாகும் என்றும் சுமார் 303 பில்லியன் பேரல் ஹைட்ரோ கார்பன் வளம் கொண்டுள்ளதாகவும் ரைட் குறிப்பிட்டார். எண்ணெய், எரிவாயு சுரங்கம் மற்றும் மின்சார துறைகளில் கூட்டு திட்டங்களை முன்னெடுக்க தொழில்நுட்ப குழுக்கள் பணியை தொடங்கியுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டது. உள்நாட்டு பொருளாதார விவகாரங்களையும் தொட்ட ட்ரம்ப் அமெரிக்காவில் பணவீக்கம் மிகவும் குறைந்துள்ளது என்று கூறினார். நமது நாட்டின் வரலாற்றில் மோசமான பணவீக்கத்திற்கு பிறகு இப்போது அது நல்ல பாதையில் திரும்பியுள்ளது என்று அவர் அறிவித்தார். சமீபத்திய அரசு தரவுகள் ஜனவரி மாத நுகர்வோர் பணவீக்கம் எதிர்பார்த்ததை விட சற்று குறைந்துள்ளதாக காட்டுகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.